அனைத்து சர்வசக்திக்கு வணக்கம். காரக ஜோதிடம், அரியலூர், எல்லாம் அவன் துணை. தமிழ் எனும் ஜோதிடம் தொடர்பாக வார்த்தை அடிப்படையில் நான் சொல்லிக் கொண்டு வருகின்றேன். ஒவ்வொரு வார்த்தையுமே ஒவ்வொரு பொருளுமே ஜோசி பிரகாரம் நடக்குது. இல்லைன்னா மனுஷன் நினைக்க மாட்டான். அதை நினைக்கிறதா இருந்தால் அந்த கடைகளை போட்டு வாங்குகிறோம். நினைக்கிறேன்னா அந்த கடைக்கு போக மாட்டான். அப்போ அந்த அறிவை கொடுக்கறது எண்ணும் எழுத்தும் தான், அந்த பொருளும் தான். அப்படி முக்காலிங்கிற வார்த்தைக்கு விதியின் 5, அந்த முக்காலிக்கு 4 எழுத்து, அதற்குரிய எண்ணிடம் 3, 7, 8, 5 இதெல்லாம் கூட்டா 23. அதோடைய விதி என்பது 5. முக்காலிக்கு வந்து விதியின் 5. அப்போ முக்காலி தேவைப்படுங்கிறதுனால தானே நம்ம கடைக்கு அந்த முக்காலிங்க ஞாபகம் வருது. அதுபோல தான் இந்த முக்காலி என்பது ஒரு சாணத்து அடிப்படையிலே, ஜோதிட அடிப்படையிலே நடந்து கொண்டு இருக்கிறது. முக்காலிக்கு வந்து விதியின் 5. அருவாமனைக்கு வந்து 5 எழுத்துக்கள். அந்த 5 எழுத்துக்கு உண்டாய விதி என்கிறது 5. அதற்குரிய எண்கிற 1, 5, 3, 1, 4 இதெல்லாம் கூட்டினாக்க 14. அதோடைய விதி என்பது 5. பாருங்கள், அருவாமனைலாம் 5ஆம் எழுத்து. அருவாமனை அந்த காலத்தில் இருந்துச்சு. இப்போ இந்த காலத்தில் எல்லாம் அருவாமனைக்கெல்லாம் வேலை இல்லை. இருக்குது, ஒரு சில இடத்துல இருக்குது. பெண்கள் அறியக்கூடிய ஒரு பொருளில் அருவாமனை ஒன்று. அருவாமனை வந்து விதியின் 5. முக்காலிலாம் இப்போ முக்காலி கட்டைங்கிறதெல்லாம் அந்த காலத்தில் வேறு விதமாக இருக்குது. இந்த காலத்தில் வந்து எல்லாம் பைபர் முக்காலிகளாக இருக்குது. அதனால் வந்து முக்காலிலாம் 5ஆம் எழுத்து பலன். அதுபோல் அருவாமனையும் 5ஆம் எழுத்து பலன். ஊதாங்கோலுக்கு வந்து விதியின் 3. அதற்குரிய எண்கிறம் 1, 5, 8, 6, 1 இதெல்லாம் கூட்டாகி 21. அதோடய விதி என்பது 3. ஊதாங்கோலுக்கெல்லாம் அடுப்பாங்கரைக்கு அடுப்பு ஊதத்தான் ஊதாங்கோல். ஆனால் வேறு ஊதாங்கோலும் உண்டு. சும்மா தமாசுங்கிற முறையில் நாதசுக்கார என்னுடைய ஊதாங்கோல் கொடு அப்படிம்பாங்க. அது வந்து வார்த்தைக்கு வந்து ஒத்து வராது. அடுப்பாங்கரைக்கு தான் ஊதாங்கோல்னு சொல்லப்பட்டு உள்ளது. ஆனால் அது அந்த ஊதாங்கோலுங்கிறது 3ஆம் எழுத்து பலன், 3ஆம் எழுத்து விதி எண்ணாக வருகிறது. 3வது விதி எண் ஊதாங்கோலுடைய விதி எண் 3. ஊதாங்கோலுக்கு எண்களிடம் 1, 5, 8, 6, 1 இதெல்லாம் கூட்டாகி 21. அதோடைய விதி என்கிறது 3. அடுத்ததாக ஆப்பக்கூடுக்கு வந்து 6 எழுத்து. அந்த 6 எழுத்தினுடைய விதியின் 2. அந்த ஆப்பக்கூடுக்கு வந்து தமிழ் ஜோதிடம் 8, 6, 9, 7, 1 7 இதெல்லாம் கூட்டாக 38. அதோடைய விதி என்பது 2. அப்போ ஆப்பக்கூடுங்கிறது ஆப்பக்கூட்டுடைய விதி எண் 2. அப்போ ஆப்பக்கூடு வந்து எத்தனை எழுத்து பலன்? 2ஆம் இடம். ஆப்பக்கூடுன்னா என்ன? அருவாமனை, கரண்டி, மத்து, இன்னும் வடை சுடுற கம்பி இது எல்லாமே வந்து ஒரு 3 அடிக்கு இருக்கும், அல்லது 2 அடிக்கு இருக்கும். அந்த 2 அடிக்கு அகலமாக வந்து பொத்தலாக இருக்கும். அந்த பொத்தலில் வந்து எல்லாத்தையும் சொருவி வைப்பாங்க. கழுவுனதெல்லாம் அந்த ஆப்பக்கூட்டில் வந்து ஒவ்வொரு பொருளாகவே சொருவி வைப்பாங்க. அதுதான் ஆப்பக்கூடுங்கிறது. இந்த அடுப்பாங்கரையிட்டே ஒரு இது இருக்கும். அதில் வந்து கட்டி வச்சுருவாங்க. அதில் வந்து கட்டி வச்சுட்டா ஒவ்வொரு பொருளாக கரண்டி, மத்து, ஆப்பெல்லாம் உண்டு. அதெல்லாம் இப்போ வந்து கரண்டி தான் எல்லாமே. ஸ்பூனு, கரண்டி அப்படிங்கிறது. ஆப்பங்கிறதெல்லாம் கொட்டாங்க சிலை செஞ்சு மூங்கி சிலைங்கிறது அதான் ஆப்பங்கிறது. அதனால் வந்து அப்போ வந்து ஆப்பக்கூடுன்னு அதுக்கு பேர். எல்லாத்தையும் ஒரு 6, 7 பொருளை வந்து சொறி வைப்பாங்க. அதுக்கு தான் ஆப்பக்கூடு. இன்றைக்கி வந்து ஒரு வளைவாக ஒன்று இருக்கும். அதுக்கு வந்து பொருள் வச்சுக்கிற பொருள் அது என்னமோ சொல்கிறாங்க. அதுக்கெல்லாம் நமக்கு வந்து அந்த இடத்துல இருந்த அனுபவம் இல்லை. பொதுவாக வந்து ஆப்பக்கூடு. அது ஆப்பக்கூடுக்கு அது சமம். அது எல்லா கிண்ணத்தையும் போட்டுருவாங்க. அதுலேயும் கரண்டி, மத்து, ஸ்பூன் எல்லாத்தையும் சொரிச்சு வச்சுருவாங்க. ஆனால் ஆப்பக்கூடுங்கிறது இப்போ பலகையால் செய்யப்பட்டது. அதுதான் ஆப்பக்கூடு. அதனுடைய விதி என்பது 2 பக்கம். அன்றிலுக்கு வந்து விதியின் 8. அன்றிலுக்கு வந்து 4 எழுத்து. அதற்குரிய எண்களில் 1, 6, 9, 1 இதெல்லாம் கூட்டாக்க 17. அதோடைய விதி என்கிறது 8. அப்போ அன்றிலுக்கு வந்து விதியின் 8ஆம் இடம். 8ஆம் எழுத்து பண்ண அன்றில்ங்கிறது அற்புதமான சொற்கள். அன்றில் செம்ம கலருங்கிறது அது ஒரு வார்த்தை தான். அழகான பொருளுக்கு செம்ம கலர்னு சொல்லுவோம். சரியா? பசங்க சொல்கிற வார்த்தை செம்ம கலர். முதியோர் சொல்ல மாட்டாங்க. அது அழகாக இருக்குன்னு சொல்லுவாங்க பொதுவாக. ஆனால் செம்ம கலர் அதுக்கு வந்து விதியின் 1. அப்போ செம்ம கலர் அழகு என்று சொல்ல கூட 1ஆம் இடம் தான். அப்போ செம்ம கலருங்கிறது 1ஆம் இடம் தான். அப்போ செம்ம கலருக்கு வந்து எண்களிடம் 6, 7, 1, 1, 4, 9 அதெல்லாம் கூட்டாக 28. அதோடைய விதி என்பது 1. அப்போ செம்ம கலருடைய விதியின் 1. 1ஆம் இடத்து பலன். அழகு என்று சொல்லும் 1ஆம் இடம் தான். செம்ம கலர் என்ற ஒரு வார்த்தையும் 1ஆம் இடம் தான். செம்ம கலருங்கிறதெல்லாம்
சில குறிப்பிட்ட வயசுக்கு பிள்ளைகள் தான் செம்மக்கல்லுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு மேலே 40 வயசு 35 வயசு மேலே செம்மக்கல்லுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நாடோடிகள் வந்து செம்மக்கல்லுன்னு சொல்லிட்டு வந்துருக்கலாம். அதனால் செம்மக்கல்லோட விதியும் உண்டு. அப்பாடா என்ற ஒரு வார்த்தைக்கு 4 எழுத்துக்கள். அந்த 4 எழுத்துக்கு உண்டான எண்கிதம் 1 6 7 3 1 அதெல்லாம் கூட்டாக 17. அதோட விதி என்பது 8. அப்போ அப்பாடா என்ற ஒரு வார்த்தைங்கிறது 8ஆவது தப்பலாம். அப்பாடாங்கிறது அபாயமான விழுந்து சொல்லுக்கு அது பேர். விழுந்துட்டு அப்பாடாப்பாங்க. பைக்கிலேருந்து விழுந்தாலும் அப்பாடா தான், வண்டியிலேருந்து விழுந்தாலும் அப்பாடா தான், திண்ணிலேருந்து பொத்துன்னு விழுந்தாலும் அப்பாடா தான், முள்ளு குத்துனாலும் அப்பாடா தான், எல்லாம் அப்பாடா. அப்பாடாங்கிறது ஒரு வலி தீர்க்காத. அப்பாடாங்கிறது ஒரு சவுண்டு, ஒரு சப்தம் கொடுக்குறது, அது ஒரு ஒலி. ஆனாலும் அப்பாடாங்கிறது விதி எண் 8. அது 8ஆம் ஆயுள் சாணம். அப்போது அப்பாடாங்கிறது என்ன, உயிர் போகிற காரியம் போல தான் இருக்கலாம் அப்படிங்கிறது தான் அப்பாடா 8ஆம் பலனாக வருகின்றது. ஒவ்வொரு பொருளுமே சாணத்தின் அடிப்படையில் வருகிறது. ஏன்னா இந்த ஊதாங்கல் ஆப்பக்கூடலாம் ஏன் சொல்கிறேன்னாக்கா, நம்ம நினச்சி போகிற பண்டம் அத்தனையுமே அந்த சோதிட பிரகாரமே நடக்குது. அப்போ நான் நினச்சி போகிற பண்டங்கள் அத்தனையுமே நம்ம நினைக்கப்பட்டதால் தான். அதனால் வந்து வார்த்தடிப்படை ஜாதக பலன் என்பது நம்ம நினைக்கப்பட்ட பொருள் அத்தனையுமே சோதிட அடிப்படை. ஒரு பொருளை என்றோம் அப்படின்னாக்கா அது சாஸ்திர பிரகாரம் தான் அமைகிறது. ஆனாலும் வந்து அவன் எல்லாம் கூட அருவமனை கத்தி கட்டை எது வாங்க போனாலும் கூட, பொருள் வாங்க போனாலும் கூட இன்றைக்கி வந்து நம்ம வந்து சோசியம் பார்க்குறோம். கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் சொந்த சோசியனாக வச்சுட்டு கொடுத்துருக்காங்க. கூட்டமாக இருக்கிற இடத்துல போய் கேட்பாங்க. ஆனால் தனிப்பட்ட முறையில் நான் வந்து அமர்ந்திருக்கேன். என்னை யாருமே வந்து இங்கே வந்து கிட்டத்தில் கூட நான் ஜோசியம் பார்க்க, நான் பெரிய ஆள் ஜோசியத்தில். ஆனால் அங்கே கூட்டமாக இருக்கிறதெல்லாம் போவாங்க. என்னை யாருமே வந்து எட்டி பார்க்க கிடையாது. என்னிடம் யாரும் வருவதில்லை. நான் தனிப்பட்ட முறையில் வந்திருக்கேன். ஏதோ ஓடி வெளியில் போய் ஏதோ சம்பாதிச்சு அந்த இடம் ரூமோட கொடுத்துட்ருக்கேன். அதான் கணக்கு. ஆனால் ஜாதக பலன் என்பது வார்த்தடிப்பு தான் அமைஞ்சுள்ளது. நான் ஒரு பெரிய ஜோதிடன். நான் வெளி மாவட்டத்தில் வந்து ஜாதகம் பார்த்தேன். இன்னமும் அந்த வெளி மாவட்டத்திலேருந்து எனக்கு நிறைய பேர் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் மூலமாக ஜாதகம் அனுப்பி வச்சு பார்க்குறாங்க. அதன் மூலம் அக்கௌண்ட்டில் பணம் போடுறாங்க. இதாங்க எனக்கு. ஆனால் நான் தனிப்பட்ட முறையாக சொல்லி இதை நான் சொல்லி கொண்டு இருக்கிறேன். யார்கிட்டையும் நான் சொல்வதில்லை. ஆனால் ஜாதக பலன் என்பது வார்த்தை அடிப்படையிலே. ஆனால் ஜாதக பலன்கிறது வார்த்தை அடிப்படையில் உருவானது தான். அதனால தான் நம்ம நினைக்கக்கூடிய பொருள் அத்தனையுமே நான் சிந்தனையில் மனசில் நாவில் உதிக்கப்படுகிறது. நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.